Bismillahirrahmanirrahim. Allah subhanahu wa ta'ala முதல் ஆலயமான கஅபத்துல்லாவை குறித்து அவனது அருள்மறையாம் திருமறையிலே கூறும் பொழுது வமன் தஹலஹு கான ஆமினா, யார் இந்த கஅபத்துல்லாவிற்குள் நுழைவார்களோ அவர்கள் ஆமினா, நிம்மதி பெற்றவர்களாக, அவர்கள் சலாமத் பெற்றவர்களாக ஆகிவிடுவார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகிறான். மார்க்க சட்டம் என்னவென்றால், கஅபத்துல்லாவை ஹரமை சுற்றியுள்ள புற்களை புடுங்கினாலும் அதற்கு கஃபாரா குற்ற பரிகாரம் உண்டு என்பதாக மார்க்க சட்டம் நமக்கு சொல்லுகிறது. அங்கு இருக்கக்கூடிய எந்த பிராணிகளுக்கும் எந்த விதமான எதற்கும் நாம் தொல்லைகள் தரக்கூடாது, எதையும் நாம் பிடுங்கக்கூடாது என்பது மார்க்கத்தினுடைய சட்டம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்கள், லவ் வஜத்து ஃபீஹி காத்திலல் ஹத்தாப், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை ஹத்தாப் அவர்களை கொன்ற கொலையாளியை நான் அங்கு பெற்றுக்கொண்டாலும் மா மஸஸ்துஹு ஹத்தா யஹ்ருஜ மின்ஹு, அந்த கஅபத்துல்லாவிற்குள் இருந்து வெளியாகும் வரை நான் அவரை எதுவும் செய்ய மாட்டேன், அந்த கஅபத்துல்லாவுக்குள் வைத்து நான் அவரை தொடமாட்டேன் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்கள். அந்த இடம், அதை சுற்றியுள்ள பகுதி பாதுகாக்கப்பட்ட பகுதி என்பதாக நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது. அதே போன்று அந்த இடத்திற்குண்டான சிறப்பு என்னவென்று சொன்னால், ஒரு அமல் செய்தால் 1,00,000 அமல் செய்ததற்கு சமம். நாம் 2 ரக்காத் தொழுதால் 1,00,000 தொழுகை தொழுவதற்கான சமம். நாம் 1 ரியால் செலவு செய்தால் 1,00,000 ரியால் சதகா செய்ததற்குண்டான நன்மை அல்லாஹ் தஆலா தருகிறான். ஒரு தடவை சுபஹான் அல்லாஹ் சொன்னால் 1,00,000 தடவை சுபஹான் அல்லாஹ் சொன்னதனுடைய நன்மை அந்த இடத்திற்கு மட்டும் குறிப்பாக உண்டான சிறப்பு என்பதை நம்மால் புரிய முடிகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு ஹதீஸில் கூறுகிறார்கள், ஹம்சுன் ஃபவாசிகுன் யுக்தல்ன ஃபில் ஹரம், 5 பிராணிகளை ஹரமிற்குள் கொன்றாலும் எந்த விதமான தவறும் கிடையாது என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள். அதில் முதலாவது அல் ஃபாரத்து, எலியை கொன்றால் எந்த விதமான கேள்வி கணக்கும் எந்த விதமான குற்றப்பரிகாரமும் இல்லை. வல் அக்ரபு, இரண்டாவது தேல், தேலை கொன்றாலும் எந்த விதமான குற்றப்பரிகாரமும் கேள்வி கணக்கும் இல்லை. மூன்றாவது வல் ஹுதாய, பருந்து. நான்காவது வல் உராப், காகம். ஐந்தாவது வல் கல்புல் அபுர், வெறிநாய். இந்த 5 பிராணிகளை நாம் ஹரமுக்குள் கொன்றாலும் எந்த விதமான குற்றப்பரிகாரமும் இல்லை, எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லை என்பதாக நமக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்து தருகிறார்கள். இந்த 5 விதமான பிராணிகள் மனிதருக்கு தொந்தரவு தரக்கூடியது என்ற ஒரு காரணத்தினால் இந்த பிராணிகளை நாம் கொன்றாலும் அதற்கு எந்த விதமான குற்றப்பரிகாரமும் இல்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்து தருகிறார்கள். அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக், பிஸ்மில்லாஹில் லதீ லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ.